வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு. நம்ம கமுதியில் நம்ம திலீப் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்தில் நம்ம மதுரை ஸ்பெஷல் மணப்பட்டி சமையல் தாங்க. ஆமாங்க, யார் சமைக்கிறாங்கிறதான் அதில் விஷயமே இருக்குது. செம்ம சூப்பரான ஒரு சமையல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ளெக்ஸில் இருக்கேன் என் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு தயவுசெய்து ஸ்பெஷலாக கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே செம்ம சூப்பராக நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சாமி கும்பிட்டு தெய்வங்கள் அனைத்தையும் துணை இருந்து இந்த கல்யாணத்தை சூப்பராக நடத்தி கொடுக்கணும், சமையல் நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னு நம்ம மணப்பட்டி சமையல்காரர் அண்ணன் பேர் என்ன நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நம்ம மணப்பட்டி லட்சுமணன் சமையல் தான். ஆமாம், இவர் சோசியல் மீடியாவில் அவ்வளோவா ட்ரெண்டிங்கில் இல்லை. ஆனால் இவரோட சாப்பாடு சாப்பிட்டதில் அங்கே அந்த 2000 பேரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்கள். இந்த டிஷர்ட் போட்டிருக்காருல, இப்போ சாமி கும்பிட்றாரு பாருங்கள், அவர் தான் லட்சுமணன் அண்ணன். அவ்வளோ சிம்பிளாக இருக்கார். நம்ம இன்டர்வியூ எடுத்திருப்போம். இவர் கையாலேயே சுக்கா செஞ்சு நம்மளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாரு. செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே திலீப் எல்லாருமே சாமி கும்பிட்டு அப்படியே அந்த ஒரு வாழைப்பழம் ஒரு தேங்காயோடு நம்மளை கையில் கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எப்படி என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கிறத, மக்கள் எப்படி அதை லவ் பண்ணி சாப்பிட்றாங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முடியும். நான் எந்த ஒரு வீடியோவும் நம்ம எடிட்டும் பண்ணலை, ஃபார்வேர்டு பேக்வேர்டு எதுவும் பண்ணலை. எல்லாமே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், நம்ம லட்சுமணன் அண்ணனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பேருக்குன்னு சொல்ல வீடியோ எடுத்ததுக்காக சொல்ல. ஒரு தடவை நீங்கள் அவரோட சமையல் சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தாலும் இவர் டேஸ்ட்டுக்கு முன்னாடி தும்சன் தான். ஆமாம், இவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே வர வச்சா தான் இவர் இருக்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வழியாக தான் லட்சுமணன் சோசியல் மீடியாவுக்குள்ளே வராரு. இனிமேல் போக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுவார். காலையில் என்ன டிஃபன் செஞ்சுருக்கு நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபனுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? அண்ணே பழக்கேசரிண்ணே. பழக்கேசரி, உளுந்த வடை, இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், பொங்கல்ப்பா. இந்த பொங்கல் ஆமாம், காஃபி. இது பொங்கல் காஃபி காலையில. சூப்பர்ண்ணே. அப்படியே நம்ம சமையலுக்கு தேவையான வெங்காயங்கள் எல்லாமே பையங்கள் இதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முதல் நாள் சாயந்தரமே நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆமாங்க, இவங்களோட நம்பர் நம்ம அண்ணன் டிஷர்ட்டில் தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படியே பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. பின்னாடி நான் நம்பர் தரேன், அப்படியே நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. இதில் கிளியராக தெரியாட்டி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வேணால் கூப்பிட்டுங்க. அப்படியே ரத்த பொரியல் பாருங்கள். ரத்தத்தை அப்படியே அல்வா துண்டு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே 100 கிலோ ஆட்டுக்கறி, 5 ஆடுங்க, 100 கிலோ ரத்த பொரியல் எல்லாமே. அவங்களோட அந்த சமையலே ஒரு தினுசாக ஒரு புதுசாக இருந்துச்சு. அப்படியே அண்ணன் சமைக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே இங்கே வெங்காயத்தை வெட்டி வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். வெங்காயத்தை வெட்டின உடனே தயிர் ஊற்றக்கூடாது. வெங்காயத்தை வெட்டி அதை இருக்க தண்ணியை கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்றினா தான் அந்த வெங்காயம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இங்கே எலும்பு கறி குழம்புக்கு தனியாக அப்படியே கறியை வேக வச்சு அப்படியே தனியாக எடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசம், மட்டன் ரசம் இப்படி தான் வைப்பாங்களாம். அப்படியே இங்கே போனால் எங்கள் அப்பத்தா சிக்கனை கழுவி வச்சுருக்கு. இன்னொரு அப்பத்தா வடை சுட்டுட்ருக்கு. இந்த அப்பத்தா தான் லாஸ்ட்டில் அப்படியே குழிப்பணியாரம் சுடும். அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கும் குழிப்பணியாரம், முட்டை குழிப்பணியாரம். வாங்க வீடிக்குள்ளே போகலாம். அண்ணே வாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணே. நம்ம ஊர் ஃபேமஸ் என்னது? மணப்பட்டி சுக்கா தான். அது இந்த இரும்பு கடையில செய்யற சுக்கா தான் நம்ம ஊர்ல. இரும்பு கடையில வட்டா நல்லா இருக்கு. இப்ப கோழி சுக்கா போட போறேன். சரி. செக்குல அது என்னண்ணே? செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். சரிண்ணே. 1/2 லிட்டர் ஊத்தி இருக்கேன். சரிண்ணே. 5 கிலோ கறி கொடுப்பா. ஒரு வாளி 5 கிலோ. சரிண்ணே. லெமன் அரைப்பழம், எலுமிச்சம்பழம் அரைப்பழம். சூப்பர். உப்பு, கல் உப்பு. அப்படி கரண்டியும் லெமன். அரைச்சி வச்ச சம்பாவத்தை. சம்பா மிளகா வத்தை. குண்டு வத்தை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போறோம். இது என்ன வத்தை? குண்டு வத்தை. குண்டு வத்தை.
எட்டா ஒரு தக்காளி வரமிளகாங்கடா. அம்மா நாட்டு மிளகா. விதை எடுக்காமே ஆமாம், போட்டுருவீங்க. விதை எடுக்காமே போட்டுருவோம். அவ்வளோதானே. இதை போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கிறதானே. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற மாட்டீங்களா? ஊற்ற மாட்டோம்னே. ஆ, ஒரு அரை மணி நேரம் சொன்னோன்னே கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா வெள்ளைப்பூடு போட்டு அப்படியே இறக்குறதா. சூப்பர் சூப்பர்ண்ணே. இல்லை ஏற்கனவே ஒன்று ரெடியாக இருக்குது. அரை மணி நேரம் கழிச்சு அது வெள்ளை பூண்டு போட்டு எடுத்துருவீங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் தான் இதாகும், எண்ணெயிலே தான் வேகும். எண்ணெயில் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் எப்படி வெந்திருக்குன்னு. சரி, சூப்பர்ண்ணே. என்ன படம் பண்ணுறீங்க? சிவப்பாக வந்துருச்சுல. இப்போ என்ன போடுறீங்க? வெள்ளை பூண்டு 5 கிலோவுக்கு எத்தனை கிலோ? எத்தனை? 150 கிராம் வெள்ளை பூண்டு, அவ்வளோதான். இதை போட்டு கிண்டி விட்டு இறக்கிடலாமா இல்லை லேட் ஆகுமா? ஒரு 5 நிமிஷம் கலர் அப்படியே. சூப்பர் சூப்பர். நான் செஞ்சது ஆல்ரெடி செஞ்சதை எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதாக வந்துடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே என்ன ரெடியாக இருக்கு? அண்ணே மட்டன் செமி கிரேவினே. மட்டன் செமி கிரேவி. லைட்டாக அதை கிண்டி விட சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே எடுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர். இதுலயே நம்ம வந்து மட்டன் சுக்கா செய்யறது, கோழி சுக்கா இருக்குன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி கடையில இருந்து போடணும். இதுங்க அடைச்சிட்டு தான் போகணும், இரும்பு அடைச்சிட்டு. இரும்பு அடைச்சிட்டு. சூப்பர் சூப்பர். அடுத்து என்னது? இது வெங்காய குடல்ண்ணே. வெங்காய குடல். ஆமா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அப்படியே கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வெங்காய குடல். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. இது இது எலும்பு குழம்புண்ணே. எலும்பு, வெறும் எலும்பு, எலும்பு கறி இதெல்லாம் வறுத்து எலும்பு போட்டு குழம்புண்ணே. சூப்பர் சூப்பர்ண்ணே. நீங்க மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு சமைச்சிருக்கீங்க? ஆனா இது வரைக்கும் 20,000 பேருக்கு சமைச்சிருக்கோம்ண்ணே. 20,000 பேர் வரைக்கும் சமைச்சிருக்கீங்க. நீங்க சொன்னா நீங்க பொருள் நீங்களே எடுத்துட்டு வந்துடுவீங்களா இல்ல நம்ம கொண்டாடுவோம், இல்ல கூலி மட்டும் பேசிக்கிறோம், இல்லாட்டி சம்பளம் மட்டும் பேசி. சரி, இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு 5,000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா நீங்க எத்தனை ஆட்களை நீங்க வேலை கூட்டிட்டு வருவீங்க? 5,000 பேருக்குன்னா சர்வீஸ்க்கு 150 பேருண்ணே. நம்மளுக்கு சமையலுக்கு 80 பேரு. சமையலுக்கு 80 பேரு, சர்வீஸுக்கு 150 பேரு. சூப்பர். நீங்களே வண்டி வச்சு இங்க வந்திருக்கோம், வேலை வந்திருக்கோம், அந்த வண்டியில வாடகைக்கு வந்திருக்கோம். வண்டியில வாடகைக்கு தான் வந்திருக்கீங்க? ஆமா. சூப்பர் சூப்பர். மேலூர்ல உங்களோட கடை எங்க இருக்கு? மீனாட்சி காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாடியில ஆபீஸ் இருக்குங்க. மீனாட்சி காம்ப்ளெக்ஸ். ஆமா. எப்படி வரணும்? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குண்ணே. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்குண்ணே. மேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மீனாட்சி காம்ப்ளெக்ஸ்ல ஆபீஸ் இருக்கு. சூப்பர். அது என்னதுண்ணே? அது ரைஸ் போடுறதுக்கு ஒலை கொதிச்சு இருக்குண்ணே. ஒலை கொதிச்சிட்டு இருக்கா? வாங்க பாப்போம். ரைஸ் போடுற அரிசி ஊறுது, இனிமே போட போறோம்ண்ணே. சரி சரி. இப்ப ஒரு மாநாடு, கல்யாணம், இங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? கமுதிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? கமுதிக்கு பசுமனுக்கு வந்திருக்கோம்ண்ணே. பசுமனுக்கு சமைக்க வந்திருக்கீங்க. ஐயாவுக்கு வந்து. சூப்பர் சூப்பர். உங்களோட ஃபோன் நம்பர் அப்படியே நீங்களே சொல்லிருங்க. 97 86 32 8008ண்ணே. 8008. ஆமாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க என்ன செலவாகும், எப்படி பண்ணணும், எங்க பொருள் வாங்கணும், சில பேர் வந்து எனக்கு இந்த பொருள் தான் வேணுமாங்களா, அது மாதிரி உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இருக்கா? நம்மளுக்கு மேக்ஸிமம் எண்ணெய் மட்டும் இல்ல, செக்நாட் வேணும். செக்நாட் எண்ணெய் தான். செக்நாட் நல்லெண்ணெய், கடலெண்ணெய். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே செக்நாட் தான். கோல்ட் வினர் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கோல்ட் வினர் இந்த பொரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப மீதி இந்த சுக்காங்கும்போது ஐட்டம் ஃபுல்லா எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் தான். சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அதுல ஒரு வாளி முதல் கலக்கும். இப்போ குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்ற போறோம். குழம்புக்கு? ஆமா. சூப்பர். தேங்காய் பாலாத்தான் ஊற்றுவோம். பாலா தான் ஊற்றுவீங்க. இந்த தேங்காய் வெறும் தேங்காவா இல்ல அதுல ஏதோ? அதுல பொட்டுக்கடலை, கசகசா மட்டும் போட்டுருக்கேன். பொட்டுக்கடலை, கசகசா மட்டும். எதுக்காக இப்படி தேங்காவை அரைச்சு ஊத்துறீங்க? அரைச்சு ஊத்துனாதான் குழம்பு நல்லா இருக்கும். இதே பொரோட்டா, குருமா அந்த மாதிரி மட்டும் நைஸா அரைச்சு ஊத்துவேன். மட்டன் குழம்புக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து பாலாத்தான் புளிஞ்சு. பாலாதான் புளிஞ்சு ஊத்துவீங்க. ஒரு தேங்காய்ப்பா. ஆனா அந்த தேங்காய் பால் ஊத்துறதுனால டேஸ்ட் நல்லா எடுத்து நல்லா இருக்கும்னே. நல்லா இருக்குங்க. கொழுப்பு போடுறப்ப
இது என்னண்ணே இது? இந்த பட்டை கிராம்புண்ணே கடைசியாக கொதிக்கிறப்ப போட்டுருவோம். ம். ஒவ்வொன்றும் இப்போ அந்த டயத்தில் தான் ஆமா, போடணும் ஆமா. இருக்கு. குழம்பு எந்திரிச்சா? குழம்பு ரெடி ஆயிடுச்சுண்ணே, அவ்வளோ இன்னும் இறக்குறது. இது முன்னாடி போட்டால் கரைஞ்சி போயிரும்ண்ணே. கொழுப்பு லாஸ்ட்டில் தான் போடுவீங்க? ஆமாம், போட்டால் தான் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முதல்ல போட்டால் கரைஞ்சிடும். உப்பு கொஞ்சம் போடுவோம், வேணாமா பார்த்துக்கணும். சூப்பர் சூப்பர். ஒரு சிப்பத்தை அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா அப்பத்தா அப்படியே அழகாக முட்டை குழிப்பணியாரம் போட்டு எவ்வளோ சூப்பராக எடுக்குது பாருங்கள். மிஷினில் கூட இவ்வளோ இதை நேக்க எடுக்க முடியாதுங்க. அப்படியே ஒரே குத்துது ஒரு 10-15 முட்டை குழிப்பணியாரம் வந்துடுது. ஆமாங்க, 2000 பேருக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சமா நஞ்சமா அது வாட்டுக்கு கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பா அப்படின்ட்டுச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அந்த முட்டை குழிப்பணியாரம். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு முட்டை குழிப்பணியாரம் தான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தாளிப்புக்கு மட்டும்தான் அந்த கோல்டு வின்னருங்கிற ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக அப்படியே அந்த இது வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.